رب العالمين صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد. அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு முஸ்லிமும் கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த பாடத்திலே நாம் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு விடயங்களை படித்து வருகிறோம். அந்த வகையிலே இதுவரைக்கும் இஸ்லாத்தின் 5 கடமைகள். முதலாவது என்ன? முதலாவது ஷஹாதா. அப்ப ஷஹாதாவுடைய அகீதா சம்பந்தமான விடயம் எல்லாம் பார்த்தோம். 2வது தொழுகையுடைய விஷயம் எல்லாம் பார்த்தோம். 3வது நோன்பு. 4வது ஹதீஸ்ல 4வது ஹஜ், 5வது நோன்புன்னு வரும். சில டைம்ல 4வது நோன்பு 5வது ஹஜ்ன்னு வரும். 3வது ஜகாத். 2 ஹதீஸ்ல வரக்கூடிய அறிவிப்புகள்ல 4வது நோன்பு 5வது ஹஜ். இன்னும் ஒரு ஹதீஸ்ல 4வது ஹஜ் 5வது நோன்பு. அது பிரச்சனை, அது ஹதீஸ் அறிவிப்பாளர் வரிசையில வந்தது. ஆனா ஜகாத்ங்கிறது 3வது நிலை. இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் குறிப்பிட்ட நேரத்திலே ஜகாத் சம்பந்தமான சில விடயங்களை பார்ப்போம். ஜகாத் என்று சொன்னா என்ன? ஜகாத் என்ற என்ன? வரி. வசதி படைத்தவர்களுக்கு கொடுக்கிறது. ஓகே, வேற பொருளாதாரத்துல கொடுக்க வேண்டிய ஒரு வேற வேற என்ன சொல்லலாம்? ஜகாத்னா எல்லாம் சரி, அதாவது பல இதுல என்ன, ஏழை வரி அல்லது பொருளாதாரத்துல கொடுக்கக்கூடிய அந்த வரி எப்படி சொல்லலாம்? அரபு மொழி வழக்குல இந்த ஜகாத் என்று சொன்னா அரபு மொழி வழக்குல வளர்ச்சி அதிகம் என்ற இதை கொடுக்கும். வளர்ந்து போகக்கூடியது, அடுத்தது அதிகரிச்சு கொண்டு போகக்கூடிய, ரெண்டும் ஒன்றுதான். ரைட். அரபு மொழியில பரிபாசையில இந்த இதுக்கு விளக்கம் கொடுக்கப்படும். எப்படி சொன்னா, குறிப்பிட்ட செல்வம், குறிப்பிடப்பட்ட சில செல்வங்கள்ல அல்ல குறிப்பிடப்பட்ட சில பொருட்கள்ல குறிப்பிடப்பட்ட சில கூட்டத்துக்கு உரிய கடமை. அப்ப சில பொருட்கள்ல சில கூட்டத்துக்கு உரிமை இருக்குதாம், அதுதான் ஜகாத்ங்கிறது. இந்த ஜகாத் இஸ்லாத்தின் 5 கடமைகள் 3வது கடமை. இந்த ஜகாத்துடைய முக்கியத்துவம் கருதி அல் குர்ஆனில் நாம் பார்ப்போமானால் கிட்டத்தட்ட 82 இடங்களில் தொழுகையையும் ஜகாத்தையும் இணைத்து கூறியிருப்பதை பார்க்கலாம். எங்கெல்லாம் தொழுகையை பற்றி சொல்லப்படுமோ, தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜகாத்தையும் கொடுங்கள் என்று கிட்டத்தட்ட 82 இடங்கள் குர்ஆன்ல வரும். அப்படின்னா ஒரு முக்கியமான விடயம்ங்கிறது இதனூடாக புரிந்து கொள்ளலாம். இதற்கு ஆதாரமாக அல் குர்ஆன் தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜகாத்தையும் கொடுங்கள் என்ற வசனம் ஆதாரமாக இருக்கிறது. ஹதீஸை பார்ப்போமானால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், புனியல் இஸ்லாமு அலா ஹம்ஸி, இஸ்லாமிய மார்க்கம் 5 தூண்களில் நிறுவப்பட்டுள்ளது, கட்டப்பட்டுள்ளதுன்னு சொல்லுவாங்க. அதுல முதலாவது ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் வ இகாமுஸ் ஸலாத் வ ஈதாஉஸ் ஸகாத். இப்ப 3வது கடமை தான் என்ன? ஜகாத். எனவே ஹதீஸ் இதற்கு ஆதாரமாக இருக்கின்றது. 3வதாக முஸ்லிம்களுடைய ஏகோபித்த முடிவு, அறிஞர்களுடைய ஜகாத் கடமை என்பதில் யாரும் முரண்படவில்லை, அங்கே கருத்து வேறுபாடில்லை. எனவே குர்ஆனும் ஆதாரமாக இருக்கிறது, நபிமொழியும் ஆதாரமாக இருக்கிறது, முஸ்லிம்களுடைய ஏகோபித்த முடிவும் அதற்கு ஆதாரமாக இருக்கிறது. யார் இதனை மறுக்கிறாரோ, ஜகாத் கடமை இல்லை என்று மறுத்தால் அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவர் என்பதும் யாருக்கும் முரண்பாடு கிடையாது. அனைவரும் ஏகோபித்த கருத்துல இருக்கிறார். எனவே அது கட்டாயமாக நிறைவேற்றப்பட வேண்டிய கடமை. இந்த ஜகாத் கடமையாவதற்கான நிபந்தனைகளை பார்ப்போமானால் யாருக்கு எப்போது கடமையாகும்? முதலாவதாக அந்த மனிதன் சுதந்திரமானவனாக இருக்க வேண்டும். அப்படின்ற என்ன அர்த்தம்? அடிமைக்கு என்ன இல்லை, ஜகாத் கடமை கிடையாது. அடிமையாக இருந்தால் ஜகாத் கடமையாது. ஒரு அஜமானிடத்தில் அவன் அடிமையாக இருந்தால் அந்த அடிமையுடைய சொத்துக்கும் ஜகாத் கொடுக்க வேண்டியது யாரு? எஜமான். ஏன்னா அடிமைக்கு உரிமையாளன் எஜமான், அவர்தான் கொடுக்கணும். அப்ப அடிமைக்கு ஜகாத் கடமை கிடையாது. 2வது, அவர் முஸ்லிமாக இருக்கணும். அப்ப காஃபிருக்கு ஜகாத் என்ன இல்லை, கடமையாக மாட்டார். ஏனென்றால் ஒரு முஸ்லிமாக இருந்தால்தான் அவனின் மூலமாக வெளிப்படக்கூடிய அந்த செயல்கள், வணக்கங்கள்
குர்பா, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை நாடி செய்யப்படும். உதாரணமா ஜகாத் கொடுக்குறான், கஷ்டப்பட்டு உழைச்சி அதுல ஒரு வீதத்தை கொடுக்குறேன்னு சொன்னா என்னத்துக்காக கொடுக்குறாங்க? பேருக்காகவா? இல்ல, இதனோட அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற வேண்டும், அன்பை பெற வேண்டும் என்ற அந்த உயரிய நோக்கில் தான் அவன் சிரமப்பட்டு உழைத்த பணத்திலிருந்து இஸ்லாம் கடமையாக்கிய அந்த அந்த குறிப்பிட்ட அளவை என்ன செய்யறான்? பணத்திலிருந்து வெளியாக்குறான். அப்ப காஃபிராக இருந்தால் அவரு நெருக்கத்துக்காக கொடுப்பாரா? இல்ல. எனவே அந்த அல்லாஹ்வுடைய நெருக்கம் என்பது அந்த ஈமானிய இஸ்லாமிய உறவுள்ள மனிதனுக்குத்தான் அது பொருத்தமாக அமையும். மூன்றாவதாக, அந்த பொருட்களில் ஒரு அளவு நிசாப், உதாரணமாக இவ்வளவு இருந்தால்தான் கடமையாகும். இப்ப பொருட்கள் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் ஜகாத் கடமையாகுமா? இல்ல. அந்த இருக்கக்கூடிய பொருள்ல ஒரு அளவு ஒன்று இருக்குது, அதுக்கு நிசாப்னு சொல்லுவாங்க. அந்த அளவு யார்கிட்ட வருகுதோ அவருக்கு தான் ஜகாத் கடமையாகும். நான்காவதாக, அந்த பொருளுக்கு பூரண உரிமை உடையவராக இருக்கணும். ஒரு சொத்து இருக்குதுன்னா அவர் என்ன செய்யணும்? பூரண உரிமை உடையவர் என்று சொன்னா, இப்ப எனக்கிட்ட ஒரு 10 லட்சம் காசு இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்க. இப்ப எனக்கிட்ட இருந்தா தானே நான் அதுக்கு சொந்தக்காரன். இந்த 10 லட்சம் கடனாகவோ அல்லது அடமானமாகவோ இன்னொருத்தட்ட இருந்தா அது பூரணமான உரிமை எனக்கு இருக்குதா இல்லையா? கிடையாது. அவ பூரண உரிமை இருக்கணும். ஐந்தாவதாக, அந்த பொருளுக்கு வருடம் முழுமையாக இருக்கணும். ஒரு வருடம் பூரணமாக இருக்கணும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கக்கூடிய செய்தியிலே, லா ஜகாத ஃபீ மாலின் ஹத்தா யஹூல அலைஹில் ஹவுல், அதாவது அந்த ஒரு வருடம் முழுமை பெறும் வரை அந்த பொருளுக்கு ஜகாத் கடமையாக மாட்டார். எனவே அந்த மனிதன் சுதந்திரமானவனாக இருக்க வேண்டும், முஸ்லிமாக இருக்க வேண்டும், குறிப்பிட்ட அளவு நிசாபை அடைந்திருக்க வேண்டும், அந்த சொத்துக்கு பூரண உரிமையுடையவனாக இருக்க வேண்டும். ஐந்தாவதாக, ஒரு வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும். இது நிபந்தனைகள். இந்த ஜகாத் விதியாகக்கூடிய பொருட்கள், அப்ப என்னென்ன பொருட்கள் ஜகாத் கடமையாக பார்ப்போமா இருந்தால், சுருக்கமாக பார்ப்போம்னா கால்நடைகள். அதுல ஆடு, மாடு, ஒட்டகம். இரண்டாவதா தானிய வகைகள், அதாவது பூமியிலிருந்து வெளிப்படக்கூடிய, அது தானியமாக இருக்கலாம், புதையல்களாக இருக்கலாம். மூன்றாவது நாணயங்கள். நாணயங்களை பொறுத்தவரையில அது வியாபார பொருட்கள். நாணயங்கள்ல தங்கம், வெள்ளி, காசு, பணம். நான்காவது வியாபார பொருட்கள். இந்த சுருக்கமாக இந்த நாலுக்கு தான் எல்லா வகையான ஜகாத்துடைய இது வந்துடும். அத முதலாவதாக நாம் பார்ப்போம் கால்நடைகள். இந்த கால்நடைகள் என்னன்னு சொன்னோம்? ஆடு, மாடு, ஒட்டகம். வேற என்னதுக்கு ஜகாத் கடமை இருக்குதா? இல்ல. கால்நடைகள் இதுக்குத்தான் ஹதீஸ்ல தெளிவா ஆதாரமா வந்திருக்கு. இந்த கால்நடைகள் ஜகாத் எப்போது கடமையாகும் என்றால், 2 நிபந்தனைகள் முழுமையாக்கப்பட வேண்டும். முதலாவது, அந்த கால்நடைகள் உதாரணமா எனது சொத்தாக வளருது. உதாரணமா என்னுடைய பொருளாதாரம் போன்று வளரக்கூடிய ஒன்றாக இருக்கும். அது மேய்ச்சலுக்காகவோ, அதாவது என்ன, வயல்களை உழுவதற்காகவோ அல்லது பொருட்களை ஏற்றி செல்வதற்காக வேலைக்கு நியமிக்கப்பட்ட கால்நடைகள் கிடையாது. அந்த கால்நடைகள் என்ன, எனது சொத்து மாதிரி உள்ள ஒரு விடயம். இரண்டாவது, அந்த கால்நடைகள் உதாரணமா மழை தண்ணியூடாக விளையக்கூடிய புட்பூண்டுகளை உண்ணக்கூடியதாக இருக்கணும். சில வேளை நம்ம மாடு கால்நடைகளை வளர்ப்போம், நம்ம புல்லு வாங்கி கொடுப்போம், ஒரு இடத்துல வச்சுக்கணும். அதுக்கு சாப்பாடெல்லாம் யாரு கொடுக்கறது? நம்ம தான் கொடுக்கிறோம். ஆனா சில கால்நடைகள் இருக்கும், மாஷா அல்லாஹ், ஒரு இடத்துல இந்த காலையில திறந்து விட்டோம்னா அதை என்ன செய்யும்? சுதந்திரமாக உண்டுட்டு வரும். அப்ப 2 நிபந்தனை. முதலாவது, அது ஒரு பொருளாதாரமாக இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும், வேலைக்கு நியமிக்கப்பட்டது அல்ல. இரண்டாவது, அது சுயமாக என்ன விளையக்கூடிய புட்பூண்டுகளை உண்ணக்கூடியதாக இருக்க வேண்டும். இவ்வாறு இருந்தால்தான் அந்த 2 நிபந்தனைகள் உட்பட்ட கால்நடைகளில் ஜகாத் கடமையாகும். அதில் முதலாவது ஒட்டகம். ஒட்டகம் உங்களுக்கு தெரியும், அது எப்போது ஜகாத் கொடுக்கக்கூடிய அளவை அடையும் என்றால், முதலாவது அந்த 2 நிபந்தனை வந்துடும். என்ன? சொத்தாக இருக்க வேண்டும். இரண்டாவது என்ன சொன்னோம்? அதாவது மழை நீரால் விளையக்கூடிய அந்த நிலத்தில் உண்டு வாழக்கூடிய பிரியாணியாக இருக்க வேண்டும். இந்த நிபந்தனை இருந்தால் ஒட்டகத்தில் கடமையாகும். எப்போது இந்த ஒட்டகத்தில் கடமையாகும் என்றால், 5 ஒட்டகைகள் இருந்தால் ஒரு ஆடு கடமையாகும். 10 ஒட்டகங்கள் இருந்தால் 2 ஆடுகள் கடமையாகும். 15 ஒட்டகங்கள் இருந்தால் 3 ஆடுகள் கடமையாகும்.
20 ஒட்டகங்கள் இருந்தால் 4 ஆடுகள் கடமையாகும். 5, 10, 15, 20 வரைக்கும் எத்தனை? 1 ஆடு, 2 ஆடு, 3 ஆடு, 4 ஆடுகள். 25 ஒட்டகங்கள் இறுக்கமாக இருந்தால், அதாவது ஒரு பெண் ஒட்டகை 1 வருடம் முழுமை அடைந்து 2வது வருடத்தில் நுழைந்து ஒரு பெண் ஒட்டகை. பெண் ஒட்டகை இல்லாட்டி ஆண் குட்டி கொடுக்கலாம். 36 ஒட்டகங்களை அடைந்தால், அதாவது 25 அடுத்த 36 ஒட்டகங்கள் இருந்தால் 2 வயது நிரம்பிய ஒரு பெண் ஒட்டகை. 46 ஒட்டகங்கள் இறுக்கமாக இருந்தால் 3 வயது நிரம்பிய ஒரு ஒட்டகம். 61 ஒட்டகங்கள் இருந்தால் 4 வருடம் நிறைந்த ஒரு ஒட்டகம். 76 ஒட்டகங்கள் இருந்தால் 3 வருடங்கள் நிறைந்த 2 ஒட்டகைகள். 91 ஒட்டகங்கள் இருந்தால் 3 வருடம் நிறைந்த 2 ஒட்டகைகள். ஒட்டகை என்று சொல்லலாமா? ஒட்டகங்களா? ஒட்டகை என்று சொல்றதா? ஓகே, ஒட்டகங்கள் புரிஞ்சுட்டு தானே? 5, 10, 15, 20 வரம் காட்டியும் 1 ஆடு, 2 ஆடு, 3 ஆடு, 4 ஆடு. 25க்கு 1 வயது நிரம்பிய பெண்ணொட்டகம், 36க்கு 2 வயது நிரம்பிய பெண்ணொட்டகம், 46க்கு 3 வயது நிரம்பிய ஒரு ஒட்டகம், 61க்கு 4 வருடங்கள் நிறைந்த ஒரு ஒட்டகம், 76க்கு 2 வருடங்கள் நிறைந்த 2 ஒட்டகங்கள், 91க்கு 3 வருடம் நிரம்பிய 2 ஒட்டகங்கள். அதுக்கு மேல 120க்கு மேல ஒட்டகங்கள் இறுக்கமாக இருந்தால் 76க்கு 2 வருடங்கள் நிறைந்த 2 ஒட்டகங்கள். 91க்கு 3 வருடங்கள் நிரம்பிய 2 ஒட்டகம். 61க்கு 1 ஒட்டகம், ஆனா 4 வருடங்கள் முழுமையா இருக்கும். ஓகே, ரைட். 120க்கு மேல் ஒட்டகங்கள் இறுக்கமாக இருந்தா ஒவ்வொரு 40 வரும்போது, அதாவது உதாரணமாக ஒவ்வொரு 40 கூட 2 வருடம் நிறைந்து ஒரு ஒட்டகம் கொடுக்கணும். 120க்கு மேல் 50 ஒட்டகங்கள் கூட வரும்போது 3 வருடங்கள் நிரம்பிய ஒவ்வொரு ஒட்டகம் கொடுக்கணும். இதெல்லாம் யாரு தெளிவாக படிக்கணும்? இங்க யார்கிட்ட ஒட்டகம் இருக்குது? ஒட்டகம் உள்ளவங்க யாரும் இருக்கிறீங்களா? இது பொதுவாக நாம நோமலா எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஆனா ஆழமாக விளக்கமாக தெரியணும் யாரு? ஒட்டகம் உள்ளவங்க. ஓகே, ரைட். நான் கூடுதலா உங்களுக்கு சொல்லிட்டேன்னா ஓகே. சில வேளை ஒட்டகங்கள் இல்லாட்டி எங்களுக்கு இந்த எண்ணிக்கை என்ன என்ற ஒரு கேள்வி வரும். ஒரு தகவலுக்காக நாம படிக்கிறோம். ரைட். 2வதாக மாடு. இந்த மாடு அந்த 2 நிபந்தனைகள் ஏற்கனவே சொன்னது முழுமையான ஜகாத் கடமையாகும். அதாவது 30 ஆடு முதல் 30 மாடு முதல் 39 வரைக்கும், 30ல 39 வரைக்கும் மாடு ஒரு ஆட்டு இறுக்கமா இருந்தா 1 வயது நிரம்பிய ஒரு மாட்டை கொடுக்கணும். 40லிருந்து 59 மாடு இறுக்கமாக இருந்தால் 2 வயது நிரம்பிய ஒரு மாட்டை கொடுக்கணும். 60 முதல் 69 வரை மாடுகள் இறுக்கமாக இருந்தால் 1 வயது நிரம்பிய 2 மாடுகள் கொடுக்கணும். 70 முதல் 79 வரைக்கும் மாடுகள் இருந்தால் 1 வயது நிரம்பிய ஒரு மாடும் 2 வயது நிரம்பிய ஒரு மாடும் கொடுக்கணும். அதற்கு பின்னால ஒவ்வொரு 30 கூட 1 வயது நிரம்பிய ஒரு மாடு, 40 எண்ணிக்கைகள் கூட 2 வயது நிரம்பிய ஒரு மாடு. இத தெளிவாக யாரு ஃபுல்லா தெரிஞ்சு கொள்ளணும்? மாடு உள்ளவங்க யாரும் இருக்கிறீங்க? இருக்கிறீங்களா இல்லையா? ஓகே. சில வேளை ஜகாத் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இல்லாம இருக்கலாம். மாடு இருக்கும் 30லிருந்து 30, 29 மாடு இருந்தா ஜகாத் கடமையாமா? இல்ல. சில வேளை ஒரு ஆட்டு 29 இருக்கும், குட்டி போட்டு 30 ஆகுது எப்ப சொன்னா 1 வருடம் முடிஞ்சது பிறகு இருந்தா அவர் எப்ப திருப்பி 1 வருடம் பார்க்க? அதுல இருந்து 1 வருடம். ஓகே, ரைட். 3வதாக ஆடு. ஆட்டை பொறுத்தவரையில் அதே போன்றுதான் அந்த நிபந்தனைகள் உட்பட்டிருந்தால் 40 ஆடு முதல் 120 வரைக்கும், 40 முதல் அப்ப 39 இருந்தா கடமையாகுமா? இல்ல. 40 முதல் 120 வரைக்கும் 1 ஆடு கொடுக்கும். 121 முதல் 200 வரைக்கும் ஆடுகள் இருந்தா எத்தனை? 2 ஆடுகள் கொடுக்கணும். 201லிருந்து 300 வரைக்கும் இருந்தா
3 ஆடுகள் கொடுக்கும். அதுக்கு பின்னால ஒவ்வொரு 100 கூடும் போது நம்ம 300 வச்சுக்கோங்களேன், 400 வந்தா இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து கூட்டிக் கொள்வது. இப்ப 400 ஆடு வந்தா எத்தனை கூட்டணும்? ஒவ்வொரு 100க்கும் 1 400க்கு எத்தனை? 4 ஆடு கூட்டிக்கொள்ளும். ரைட். இது சுருக்கமாக கால்நடைகளுடைய ஜக்காத். கிளியர் தானே? ஒட்டகம், மாடு, ஆடு. ஆடு யார்கிட்ட இருக்குது? அப்ப நாம யாருக்கோ இந்த பாடத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் போல இருக்குது. அப்படியா? நமக்கு தேவையா தேவையில்லையா? சில வேளை ஆட்டுப்பட்டிக்கு சொந்தக்காரனாக மாறலாம். இன்ஷா அல்லாஹ். தேவையில்லவா? சில வேளை ஒட்டகம் வரலாம். அப்ப அப்படி வரும்போது இப்படி ஜக்காத் கொடுக்கணும்ங்கிற செய்தி தெரிஞ்சா நாம என்ன நமக்கு ஞாபகம் வரும்? ஜக்காத் என்ற என்ன சொன்னோம்? அதிகம். அடுத்தது என்ன சொன்னோம்? அபிவிருத்தி. அப்ப எனக்கிட்ட கொஞ்சம் ஆடு வந்து எனக்கு அந்த 140 120 ஒரு ஆடு வரும்போது எனக்கு என்ன மனசுல வரணும்? ஜகாத் கொடுக்கணும். அந்த என்ன கிடைக்கும்? எனக்கு வளர்ச்சி கிடைக்கும், அதிகம் கிடைக்கும். அந்த ஜகாத்துடைய இதுல நாம அடி மனதில் நான் பதிஞ்சு கொள்ளும் என்னன்னா, நாம கொடுக்கும் போது நம்மகிட்ட இருந்து குறையிற மாதிரி விளங்கும். ஆனா நம்முடைய ஈமான் என்ன? ஜகாத்தின் ஆரம்பத்திலே படிச்சுட்டோம், என்ன அதிகரிக்குமா? ஆனா பொக்கட்டால போகும்போது குறையிற மாதிரி தான் இருக்கும். ஆனா இஸ்லாம் என்ன சொல்லுது? வளரும், அதிகரிக்கும். அப்ப அந்த ஈமானோட இருந்த நாம் என்ன செய்வோம்? கொடுக்கறதுக்கு ஒரு நாளும் யோசிக்க மாட்டோம். ஓகே. அடுத்ததாக 2வது ஜக்காத் கடமையாகக்கூடிய விடயங்கள் வந்து பூமியிலிருந்து வெளிப்படக்கூடியவைகள். பூமியிலிருந்து வெளிப்படக்கூடிய என்ன? பழங்கள், தானியங்கள். இது ஒரு சப்ஜெக்ட். 2வது கனிய வளம், உலோகங்கள். உதாரணம் பொறுமதியான சில பூமியில இருந்து கிடைக்கும் இல்லையா? இது போதுமா? போதும். அதாவது பூமியிலிருந்து வெளிப்படக்கூடிய 2 விஷயம் என்ன? பழங்கள், தானியங்கள். அடுத்தது என்ன சொன்னோம்? உலோகம், கனிய வளங்கள். பழங்களை பொறுத்தவரையில உதாரணமாக கோதுமை, பார்லி, அரிசி போன்றவைகள். ஓகே. பழத்தை பொறுத்தவரையில பேரீச்சம்பழம், திராட்சை பழம். இது கடமையாவதற்கான நிபந்தனைகளை பார்ப்போமாக இருந்தா, ஒன்று அந்த சொன்ன பொருட்கள் தானியமும் பழமும் சேமித்து வைப்பதற்கு தகுதியாக இருக்கணும். உதாரணமா அதை களஞ்சியப்படுத்தலாம். உதாரணமா 5 வருடம், அதாவது சேமிச்சு வைக்கலாம், களஞ்சியப்படுத்துவதற்கு தகுதியா இருக்கணும். ஓகே. முதலாவது நிபந்தனை. 2வது அது அளக்கக்கூடியதா இருக்கணும். அளக்குறா தெரிந்தானே? உதாரணமா கொத்து, பூசல், அப்படி பல இருக்கு. அளவு கிலோ அல்ல, அந்த அளக்குற முறைகள்ல தெரியும் தானே? அளக்குறேன்னா ரைட். அந்த அவ 2 என்ன? சேமித்து வைப்பதற்கு தகுதியாக இருக்கணும், அளக்கக்கூடியதாக இருக்கணும். 3வதாக அதுக்கு ஒரு அளவு இருக்குது. உதாரணமாக ஈச்சம்பழம் இருந்தா 1 கிலோ ஜக்காத் கடமையா? இல்ல, அதுக்குன்னு ஒரு அளவு இருக்குது. அந்த அளவு வந்தா தான் ஜக்காத் கடமையா. அதை பொறுத்தவரையில 5 வசக்குன்னு சொல்லுவாங்க. அரபு மொழியில உள்ள அளவோட பேரு தான் அது வசக். உதாரணமா அந்த ஒரு வசக்குங்கிறது இப்படி கைப்பிடியால 60 புடிகள். எத்தனை பிடிகள்? 60 கைப்பிடி. கைப்பிடி என்ன சொல்றது? கைப்பிடி. ரைட். அப்ப 5 ஹவுஸ் கொண்ட எத்தனை வரும்? 5 6 30. எத்தனை? 300 கைப்பிடிகள். 300 கைப்பிடி. இது அன்னளவாக கிலோல பார்ப்போமாக இருந்தா அன்னளவாக 612 கிலோ கிட்டத்தட்ட. ரைட். அடுத்ததாக நிசாப் அடையும் போது, உதாரணமாக அந்த பொருள் அந்த 612 கிலோ ஆகும் போது அவருக்கு சொந்தமா இருக்கும். உதாரணமாக ஈச்சம்பழ தோட்டத்துக்கு சொந்தமானவர் இருக்கிறார். நாட்டி வளர்த்து பழுக்கும் போது இன்னொரு ஆளுக்கு சொந்தமாயிரும். அப்படி தெரியுமா எப்படின்றது? சில வேளை அவரை கடன் வாங்கியிருப்பார், அல்லது இந்த தோட்டத்தை வச்சு என்ன சரி பேசியிருப்பார். பழைத்த உடனே யாருக்கும் சொந்தமாகும்? யாருக்கும் சொந்தமாயிரும். அப்ப இந்த நிசாப் அந்த 612 கிலோவுக்கு வரும்போது யாரு சொந்தமாயிருக்கணும்? அந்த உரியவரை சொந்தமாயிருக்கணும். அப்படி இருந்தா தான் ஜக்காத் கடன். இஸ்லாம் எவ்வளவு தெளிவா இருக்குன்னு பாருங்க. ரைட். அப்ப என்ன சொன்ன? பழங்கள்ல அது சேமித்து வைக்கப்படுவதற்கு தகுதியாக இருக்க வேண்டும். 2வது அளக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். 3வது ஒரு அளவு நிசாபை அடைந்திருக்க வேண்டும். 4வது அந்த அளவை அடையும் போது அதுக்கு சொந்தக்காரனாக இருக்கும். ஓகே. ரைட். இப்ப ஜகாத்
அந்த பொருள் எப்ப கடமையாகும்? உதாரணமாக ஈச்சம்பழம் தோட்டம் மரம் நாட்டி காய்ச்சி குலுங்குது, இப்ப கடமையாகுமா? இல்ல. எப்ப கடமையாகும்னு சொன்னா ஒரு பக்குவமான நிலை அந்த கனிகள் அடையும். அப்படின்னா தானியங்களை பொறுத்தவரையில அது காஞ்சி பதப்படுத்துறதுக்கு தகுதியா இருக்கணும். உதாரணமாக கோதுமை அல்லது பார்லி எடுத்துக்கொள்ளுங்க, அது பச்சையா ஈரத்தன்மையோட இருக்கும் போதும் அது கடமையாகுமா? இல்ல. அப்ப அந்த பக்குவம்னா புரியுதானே? அந்த சேமித்து வைப்பதற்கு உரிய தகமைகளை அடைஞ்சிருக்கணும். புரியுதா சொல்றது? ரைட். அடுத்ததாக பழங்களை பொறுத்தவரையில அது அப்படியே சிவப்பு கலராக மாறி மஞ்சளிக்கும். ஈச்சம்பரத்தை பொறுத்தவரை அப்படித்தானே, சிவப்பாக மாறி என்ன செய்யும், மஞ்சள் நிறம் வந்து அப்படியே பழுத்துக்கும். அப்படி வந்தா தான் அது அந்த அளவுக்கு என்ன ஜகாத் கொடுக்க நிலைக்கு வரும். திராட்சை பழத்தை பொறுத்தவரையில அது வந்து ஒரு நிலைக்கு வந்து இந்த பதப்படுத்தப்படும் ஒரு மென்மையா இருக்கும். ஒரு மென்மையான நிலைக்கு வந்து அது ஒரு இனிப்பு தன்மை கொண்டுதான் இருக்கும். இப்படியாக இருந்தா தான் அந்த பழங்கள்ல வந்து என்ன செய்யும், ஜகாத் கடமையா. சில வேளை காத்து குடிஞ்சு பெரிய காயா இருக்குது, ஜகாத் என்ன செய்யாது, கடமையா அப்படி அளவில். ஏன்னா சில வேளை ஏதாவது ஒரு நோய்கள் வந்து அல்ல ஏதாவது ஒரு நிலை வந்து அதை என்ன செஞ்சிடும், அது அப்படி அழியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதானே. அப்ப இஸ்லாம் வந்து முழுமையாக அந்த மனிதன் உடைமை கொண்டாடும் வரும் வரை கடமையாக்காது. மாஷா அல்லாஹ், இஸ்லாம் எவ்வளவு நுணுக்கமாக இருக்கு. அப்படி கடமையாகி நாம கொடுக்காம இருந்துருவோம்னா நாம தண்டனைக்குரியவர்களாக மாறிடுவோம். ஆனா அந்த பக்குவம் வருவதற்கு முன்னால் எமக்கு சொந்தம் இல்லாமல் போகுமா இருந்தா நம்ம கடமையிலேருந்து வந்துடும். ஓகே, ரைட். இதனுடைய அளவை பொறுத்தவரையில இதுவும் 5 அவுசுக். என்ன சொன்னோம், ஒரு வசக்கு வந்து 60 கைப்பிடி. அப்ப 5 சொன்னா 300. இது இந்த பழங்களை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 900, அதாவது 900 கிலோகிராம் அளவு இருந்தா என்ன செய்யும், அந்த ஈச்சம்பழத்திலையும் திராட்சையிலையும் ஜகாத் கடமையா. இந்த ஜகாத் கடமையாக்கூடிய அளவை பொறுத்தவரையில அது மழை நீரில் விளைந்தால் அது வந்து 10ல் 1 கொடுக்கணும். எத்தனை? 10ல் 1. அது நாம அதுக்கு தண்ணீர் செலவழிப்பதன் மூலமாக வளர்க்கப்படுமாக இருந்தால் 20ல் 1 கொடுக்கணும். ஓகே, 10ல் 1, 20ல் 1 கொடுக்கணும். இரண்டாவது, நாம் பூமியிலிருந்து வெளிப்படக்கூடிய விடயம் என்ன சொன்னா உலோகம் அல்லது கனிய வளம். சில வேளை தங்கமும் வரும், வைரமும் வரும் தானே பூமியிலுக்கு. இந்த நம்மகிட்ட இருக்கிற தங்கம் வெள்ளிங்கிறது வேற சப்ஜெக்ட். நம்மகிட்ட இருக்க தங்கம் வெள்ளிங்கிறது வேற சப்ஜெக்ட். இப்ப பூமியில இருந்து தங்கம் வெள்ளி வருமா? வராது. அப்படின்னா திடீர்னு வாரது நிலத்தில அது பெருமதியான சில சொத்துக்கள்லாம் வரும். ரைட். அப்படி இருந்தா அது எப்ப கடமையாகும்னா எப்ப கிடைக்குதோ அப்ப கடமை. உதாரணமா நான் வீடு கட்டுறதுக்காக மனை தோண்டத்துக்காக தோன்றோம். மாஷால பெரிய ஒரு புதையல் வந்து அதுல வந்து தங்கங்கள் நிறைந்த ஒரு குடமும் வெள்ளி கலந்த குடம் இருந்தா உடனே என்ன செய்யணும், அதை சேமிச்சு ஒரு வருடம் பார்த்து நிற்கிறதல்ல. என்ன செய்யணும், உடனே கொடுக்கணும். எவ்வளவு கொடுக்கணும்டா 5ல் 1. எத்தனை கொடுக்கணும்? 5ல் 1 கொடுத்துரும். ஏன்னா சும்மா வந்தது தானே. அதுக்கு மழை நீர் செலவு நீர் இல்லைன்னா பார்த்தோம். எதுக்கு? ஈச்சம்பழம் அது இருக்கு. மழை நீர்ல விளைந்தா 10ல் 1. நாம செலவழிச்சா 20ல் 1. புதையல்களை பொறுத்தவரையில் எத்தனை 1 கொடுக்கணும்? அதுல வந்து நான் கஷ்டப்பட்டு தோண்டினு சொல்லி மிச்சம் என்ன செஞ்சு கொள்ளக்கூடாது, சும்மா கிடைச்சது தானே. நாம வந்து நிலம் தோண்டும் போது என்னத்துக்கான தோண்டின, புதையலா தேடினோம் இல்ல. அப்படி கிடைச்சா எத்தனை கொடுக்கணும்? 5 கொடுக்கணும். அப்புறம் ஜகாத் விநியோகம் இந்த கடமையாகக்கூடிய 2 விஷயம் பார்த்துட்டோம். கால்நடைகள் பூமியிலிருந்து வெளிப்படக்கூடிய. இன்ஷா அல்லாஹ் அடுத்து வரக்கூடிய வாரங்களில் பெறுமதி உள்ளவைகள், அதாவது தங்கம் வெள்ளி காசு நாணயங்கள், அதற்கு பின்னால வியாபார பொருட்களை பார்ப்போம். ஓகே, எனவே